Hello guys, welcome back to cfmtechtamil. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க நியூவர்ஸா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் தட்டுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்ப்ளைனே பார்த்துருப்பீங்க. INFINIX Note 11ஓட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல அன்பாக்சிங் போய் பார்த்துருவோம். அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூவை பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த மொபைல் நான் எதில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அதாவது பிக் பில்லியனில் ஆஃபரில் வாங்கினேன். 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 464 வேரியண்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நான் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா செக்கிங் பண்ணி தான் வாங்கணும், ஆன்லைனில் வாங்கல. அதுமாரி அதனால் செக்கிங் பண்ணிட்டேன். மேலே உள்ள ஸ்டாப்லாம் கட்டிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியண்ட்டு தான் வாங்கினேன், ப்ளூ கலர் வேரியண்ட்டு. இல்லை இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த ஸ்டாப்லாம் இருந்தது அது. அப்புறம் 33 வாட்ஸ் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாம் குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கான மேனுவல், சர்வீஸ் கார்டு எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பர் கொடுக்காம வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டெம்பரவரியாக ஒட்டிக்கலாம் ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கினீங்கன்னா. இதுதான் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ப்ளஸ் வந்து மொபைல் கேஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே தான், 10,000க்கு இது ஓகே தான். அடுத்தது ஒரு சினிமாட்டிக்ஸ் லைட்டாக பார்த்துருவோம். ஓகே கைஸ், அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இப்போ ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1440 60 FPS முடியும் அதில் வீடியோ பார்த்துக்கலாம். யூடியூப்பில் அந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இது வந்து ஃபுல் ஹெச்டினால அந்த கண்டென்ட் ப்ளே ஆகும். 4K வந்து ப்ளே ஆகுது. இது வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கலர் வைப்ரண்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும், ஏன்னா AMOLED டிஸ்பிளேன்றதுனால சூப்பராக இருக்குது. அவுட்டோர்லேயும் நான் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டன் பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் AMOLED தான், இன் டிஸ்பிளே கிடையாது, ஏன்னா இந்த செக்மெண்ட் அப்படி. அப்புறம் கீழே டைப் சி, அப்புறம் 3.5mm ஜாக்கு, டுயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மெயின் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு கூட சொல்லலாம். வீடியோ பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா ஸ்டுடியோ எஃபெக்ட்லாம் நல்லா வருது. பில்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்லாம் பண்ணிவிடுங்க கரெக்டாக. நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டேன். சிஸ்டம் அப்டேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் அதனால் பண்ணிவிடுங்க. அப்புறம் மை ஃபோனில் போயிட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலும், அடுத்தது பேக் கேமரா 50 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. இது கூட ஓகேன்னு கொடுக்கலாம். அப்புறம் பேட்ரி அப்படின்னு பார்க்கக்குள்ள 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் ஒர்க் ஆனிச்சு. நான் முதல்ல சார்ஜர் போட்டு, அதுக்கப்புறமும் 2 டேஸ் ஒர்க் ஆனிச்சு. நான் அது பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு தான் இந்த ரிவ்யூவை நான் பண்ணுறேன். 1 வீக்காக சூப்பராக தான் இருக்குது. அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நிறைய அட்வான்டேஜ், நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11லேயே 12ல் உள்ளது கூட 11ல் இருக்கிற மாதிரி இவங்க ஓஎஸ் பண்ணிருக்காங்க. XOS தான் இவங்களோட INFINIX OS. அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் லிஸ்ட் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக கேமரா, இதை சொல்லி ஆகணும். கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியமில் இது பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபியூச்சர் கேமராலேயும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட்டில் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. HDR ஆட்டோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஏஐ கேமரா. அடுத்தது வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி 1080p 2K 720p இதெல்லாம் வந்து 30 fpsல தான் எடுக்கலாம். 60 fpsல எடுக்க முடியாது, 30 fpsல மட்டும் தான் எடுத்துக்கலாம். அதுமாரி ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் 2K 1080p 720p இதை வந்து 30 fpsல எடுத்துக்கலாம், 60 fpsல எடுக்க முடியாது. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
செல்ஃபி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு லெவலு. நான் நைட்டில் வந்து எடுத்து பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சூப்பராக இருக்குது செல்ஃபி ஃப்ளாஷ் கொடுத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 40 அந்தமாரி வாங்கினா கூட இந்த ஃபியூச்சர் கொடுக்க மாட்டாங்க. இது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் இப்போ நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நைட்டு சூப்பர் நைட் மோடெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன இந்த ஃபோனை வச்சு ரிவ்யூ பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு பண்ணேன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் வந்து ஓன் யூஸ் தான் வாங்கினேன். அவங்க வந்து கம்பெனிலேருந்துலாம் எனக்கு கனெக்ட் பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துருக்கும். நான் ஓன் போய் எங்கள் அம்மாவுக்காக தான் பை பண்ணியிருக்கேன். இதை ஒரு 10,000 ரேஞ்சில் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஷனல் கேமரா இருக்கீங்க அப்படின்னா யூஸ் ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா OnePlus சைடு அந்தமாரி, அப்புறம் IQ அந்தமாரி பிராண்டில் நீங்கள் ஹை ரேட்டில், அதாவது 20 above போனால் தான் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் உள்ள ஒரு மொபைல் வாங்க முடியும். இது 10,000 தான். 10,000 உள்ள ஃபியூச்சரு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. 10,000க்கு எனக்கு ஒர்த்து மனசு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேர் சர்வீஸ் இருக்கா அதை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இல்லை. அது பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து சர்வீஸ் இல்லை, அதுன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் எதுக்கடா வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர கம்பெனி. அதாவது இந்தியாவில் இதெல்லாம் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நான் ஆரம்ப காலத்தில் வந்து ரெட்மி மொபைல் வாங்கக்கூடிய இந்தமாரி சர்வீஸ் தான் இருந்தது. இங்கே இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. அப்புறமேல தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்த அளவுக்கு எம்ஐ ரெட்மி வந்து சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் இவங்களும் அந்தமாரி பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஒரு பட்ஜெட்டுக்காக தான் பார்த்தேன். அதனால் ஒரு 10,000 பட்ஜெட்டில் என்னால் எப்படி வாங்க முடியுமோ அப்படின்றத தான் வாங்கியிருக்கேன். இதில் மெயினாக உள்ள ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஆம்லோட் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 13லேருந்து 20, அதுக்கப்புறம் தான் OLED அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது 10,000 ரூபாயிலே ஆம்லோட் கொடுக்குறாங்க. ரொம்ப வெயிட்லெஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் தான் வாங்கினேன் 10,000 ரூபாய்க்கு. ஆஷிஷுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். நான் லோக்கல் ஷாப்பில் கேட்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மொபைல் ஆன்லைனில் வாங்குறது. நான் இது வரைக்கும் ஆன்லைனில் இந்த மொபைல் வாங்கினதே கிடையாது. ஆஃப்லைனில் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபா கூட கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் முடிஞ்சு. ஆன்லைன் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இதே என்னோட ஃபர்ஸ்ட் மொபைல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் கூட நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணல, சும்மா நார்மலாக ஏனோ தான் பண்ணுவோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அது அவசரமாக எடுத்து டக்குன்னு டெலிவரி பாய் வேறு வெளில நின்றுருக்காரு, நம்ம செக்கிங் பண்ணுறதுக்காக எடுத்தது தான் அந்த வீடியோ கூட. அந்த வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வியூவர்ஸ் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.